இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா, யூ ஆர் எனஃப். நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு. நீ உன்னை பத்தி நீ எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையே கிடையாது. நீ எப்படி இருக்கியோ அது சூப்பரா பெர்ஃபெக்டா இருக்கிற, அதனால உன்னை பத்தி எதுவுமே நீ சேஞ்ச் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, உன்னுடைய கேரக்டர், ஆட்டிடியூட், பிலீஃப் இது எதுவுமே நீ சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு, அதுதான் உனக்கு அழகு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. இன்னும் சில பேர் சொல்றது என்னன்னா, உன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. உனக்குள்ள நீ தேடு சொல்யூஷன். அப்ப நீ கண்டிப்பா கண்டுபிடிப்ப, நீ வாழ்க்கையில சூப்பரா ஆவ அப்படின்னு சொல்றீங்க. ஆனா என்னன்னா, இந்த எண்ணம் ரொம்பவே தவறு. ட்ரூத் என்னன்னா, யூ ஆர் நாட் எனஃப். பைபிள் நம்மளுக்கு சொல்லுது, கடவுள் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால கடவுள் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும். கடவுள் இல்லைன்னா நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எங்க போனாலும் கிடைக்காது. நமக்குள்ளே தேடினாலும் கடைசி வரைக்கும் தேடிட்டு இருக்க வேண்டியதுதான். நமக்குள்ள தேடினா கண்டிப்பா கிடைக்காது. கடவுளா இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க தேடுங்க. அப்பதான் நீங்க யாருன்றத உங்களுக்கு புரியும். உங்களோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுங்க, உங்களோட நம்பிக்கைகளை சேஞ்ச் பண்ணுங்க, உங்க ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி சேஞ்ச் பண்ணதான் உண்மையான கடவுள்னா யாரு, அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கதான் உண்மையான உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும்.